தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த ஈரான் பஞ்சாயத்து இருக்குல்ல, இது ஓரளவுக்கு இப்போ முடிவு நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரேடியாக முடிஞ்சும் தொலைய மாட்டுது, எடுத்துக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா? இதை பற்றியும் உலகம் முழுக்க வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த யூத மக்கள் இருக்காங்களே, அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்குன்ற ஒரு பெரிய சமிங்கை இப்போ வெளியே வந்திருக்கு. இது எல்லாத்தை பற்றி தான் பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். டொனால்ட் ட்ரம்ப்பும் விளாடிமிர் புட்டினும் இந்த ஈரான் வாரை பற்றி ரொம்ப நேரம் பேசினோமா, ரொம்ப ரேராக தான் கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க மக்களை. இப்போது ஃபோனில் 2 தலைவர்களும் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் பேசியிருக்காங்களாம். இதை கிரெம்ளின் மாளிகை இருக்குல்ல, அவங்களே கன்ஃபார்மாக பண்ணியிருக்காங்க. 90 நிமிஷம் பேசியிருக்காங்க 2 தலைவர்களும். எதை பற்றி பேசியிருக்காங்களா? நம்ம முழுக்க ஈரான் வார், இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி 2 தரப்பை மாறி சொல்லியிருக்காங்க. இதில் புட்டின் ஒரு கட்டத்தில் வார்ன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கா அப்படியா? ஏங்க, இந்த வார் திரும்ப ஆரம்பிச்சிங்கனாக்கா, ஈரான் அடிக்கிறவங்க எதனா பண்ணிங்கனாக்கா, ஏற்கனவே சர்வதேச நாடுகள் ஒரு மாதிரி கொதிச்சு போய் கிடக்கு. அவ்வளோ நாடுகளில் மக்கள் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆயிலாம் பெருசாக கிடைக்காம அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இது இன்னும் அதிகமாகுங்க, எதுக்கு விட்டுடலாமன்ற மாதிரி அவர் கேட்டிருக்காராம். அது மட்டும் இல்லை, இதில் டிப்ளமசி சார்ந்தவங்களுக்கு என்ன உதவி வேணுமா, ரஷ்யா கிட்ட எதிர்பார்க்குறீங்களா சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறோன்றாங்க. பாகிஸ்தான் இதில் மீடியேட்டராக இருக்கிறதுக்கும் ரஷ்யா மீடியேட்டராக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது மக்கள். அதுதான் புட்டின் கேட்டிருக்காராம். மீடியேட்டராக இருக்கணுமா சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆனால் ட்ரம்ப் முடிவு பண்ணுமே, அவர் என்ன முடிவு பண்ணுவார்? அவர் பாகிஸ்தானை விட்டு கொடுத்துருவாரா? ஏன்னா இவங்க சொல்கிறது எல்லாமே ஆமான்னு சொல்கிற ஒரே நாடு பாகிஸ்தான். அவங்கள விட்டு வெளியே வந்துருவாங்க இவங்க. ஓகே, ட்ரம்ப் இப்போ என்ன நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சரி, ரைட்டு, புட்டின் பேசிட்டாரு, அதுக்காக நம்ம இது இறங்கி வந்து பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணாமல், என் முடிவு இதுதான்ற மாதிரி இந்த பிளாக்கேட் இருக்குல்ல, ஹார்முஸில் போட்டிருக்கிறது, அதை இன்னும் மெயின்டைன் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அவர் மனசில் தெளிவாக இருக்காருங்க. நம்மளை ஈரான் போட்டு பயங்கரமாக மைண்ட் டார்ச்சர் பண்ணியிருக்கு, நாம் சும்மா விட்டுறக்கூடாதுன்றதில் ட்ரம்ப் தெளிவாக இருக்காப்புல. நியூக்ளியர் டீல் இருக்குல்ல, இதை ஈரானை சைன் போட சொல்லுங்கள் போதும், அதை அவங்க பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் இந்த பிளாக்கெட்லாம் போட்டுட்டு இருக்க போகிறோம், இதெல்லாம் எடுத்து விட்ருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த டீல் தான் இப்போ பெரிய பிரச்சனை நின்றுக்கிட்டு இருக்கு. ஈரான் இப்போ என்ன சொல்லுது, ஏங்க எங்களுக்கு இந்த நெகோசியேஷன் இருக்குல்ல, இதில் அப்ஜெக்ஷன் எதுவும் கிடையாது, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரவே மாட்டோம், இப்படிலாம் நாங்கள் சொல்ல கிடையாது, நாங்கள் வர ரெடியாக இருக்கோம். ஆனால் இப்போதைக்கு நாங்கள் க்ளோஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த ஹார்முஸில் என்னென்ன நடக்குது, அமெரிக்கா எங்களுக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்குன்னு ஃபுல்லாக நாங்கள் க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஜீரோ என்ரிச்மெண்ட் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வரீங்களா நெகோசியேஷன் டேபிளுக்கு, அது தான் எங்கள் கண்ணை உறுத்துது. நீங்கள் அதை கொண்டு வராதிங்க. எங்கள் நாட்டோட என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியத்தை பற்றி நீங்கள் பேசாதீங்க. அது இல்லாமல் மற்றதை பற்றி பேசுறீங்களா, வாங்க நானும் பேச ரெடியாக இருக்கோன்னு ஈரான் இங்கே சொல்லியிருக்கு. அண்ட் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் ஹார்முஸோட இன்செக்யூரிட்டி இருக்குல்ல, எதுக்கு காரணம்னு ஈரான் இங்கே சொல்லியிருக்காங்க. முதல் காரணம் ஈரான், 2வது காரணம் என்ன இவங்கள சொல்லலாம். ஏன்னா 2 தரப்பை மாறி தான் அதை பிளாக் பண்ணி வச்சாங்க. இதை பார்க்குறீங்களா, ஏதோ இதே துடிப்பு சீராக இருக்க மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹையாக மேலே போகிற மாதிரி, வேறு ஒன்றும் இல்லை. ஆயில் ப்ரைஸ் இருக்குல்ல, நாம் இதை பற்றி கணிச்சிருந்த ஞாபகம் இருக்கா? சில நாட்களுக்குள்ளே $120 மேலே ஒரு பேரல் ஆயில் ப்ரைஸ் வேலை மேலே போகலாம். இது இன்னும் அந்த டென்ஷன் பீக்கில் போச்சுனாக்கா $150 கிராஸ் பண்ணால், இது இன்னும் அதிகமாச்சுன்னா $200 பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொன்னோம். கிட்டத்தட்ட முதல் விஷயம் இப்போ நடந்திருக்கு. $122 ஒரு பேரல் ஆயிலோட விலை, $122, $119 நின்றுச்சிங்க. அது கூடவே சேர்த்து ட்ரேடில் அதிகமாக போயிட்டு பட்டன் திரும்ப கம்மியாச்சு, கீழே ரொம்பலாம் கம்மியாகல மக்களே. 119, 120ன்ற மாதிரி 122 ஸ்டேஜ் எட்டியே போய்கிட்டு இருக்கு. இது ஆரம்பம் மட்டும் தாங்க. இந்த ஈரான் வார் இன்னும் நிற்காமல் ஹார்முஸை திரும்ப பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாக போகும். ஏற்கனவே இந்திய அரசு சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் இந்த ஒரு பேரல் ஆயிலோட விலை மேலே போகிற வரைக்கும் நம்ம இங்கே ஓகே, போயிடுச்சுன்னா தான் பிரச்சனைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷன் வேறு முடிஞ்சிச்சுல, அடுத்து இந்தியாவில் எரிபொருள் வெளியேற்றம்ன்ற செய்தியை நம்ம கேட்க போகிறோன்னு ஜஸ்ட் அசியூம் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு மத்தியில் நம்ம மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார் ஜெய்சங்கர் அவர்கள், இவருக்கு அப்பாஸ் அவர்கள் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. 2 பேரும் பேசியிருக்காங்க. என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களாமா, இந்த ரீஜனல் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, இதை பற்றி பேசியிருக்காங்களாம். சீஸ்ஃபயர் இதை பற்றியும் பேசியிருக்காங்களாம். பைலேட்டரல் ரிலேஷன்ஸை பற்றி இப்போ ஃபுல்லாக பேசியிருக்காங்களாம். ஆனால் ஒரு நிலைமை பார்த்தீங்களா, பேச மட்டும்தான் முடியுது. இந்த விஷயம் தீர்க்கமான முடிவெடுக்க இந்தியா விடுங்க, அமெரிக்காவாலேயே முடியல. அதான் இங்கே நிதர்சனமாக தெரியுது. IRGC, ஈரானியன் ரெவல்யூஷன் கார்ட் கோர், இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க,
இங்கே அமெரிக்கா நம்ம மேலே பாம்லாம் போட்டுச்சுல, அதில் வெடிக்காத நிலையில் பல பாம்ஸை நாங்கள் கைப்பற்றிட்டோம். அதில் நிறைய நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த கைப்பற்றப்பட்ட பாம்ஸ் சம்மந்தமாக நாங்கள் என்னென்ன ரிசர்ச் பண்ண முடியுமோ அதை ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் என்ன ப்ரோ பண்ண போகிறாங்க கேட்டிங்கன்னா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஐஆர்ஜிசி. ஒன்றும் இல்லை மக்களே, இப்போ நீங்கள் ஒரு பொருளை எப்போ உங்கள் கையில் கிடைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. என்னோட பொருள் அது என்கிட்ட மட்டும் தான் இருக்குது. தெரியாதனமா நான் அதை உங்கள் மேலே அடிச்சிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த பொருளை எடுத்துகிட்டு ஓடுருவீங்க. இதேமாரி ஒரு 100 பொருளெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் செஞ்சுருவீங்களா ஃபுல்லாக? அதை இதை தான் பண்ண போகிறோன்றாங்க கிட்டத்தட்ட. அதாவது இதுக்கான ப்ளூ பிரிண்ட்லாம் தேவையில்லை. இதோட மெக்கானிசம் எப்படி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஈரானில் இருக்க என்ஜினியர்ஸ் இதே போல் ஒரு ஆயுதத்தை உருவாக்குவாங்க. அப்படி இல்லையா இதை மாடிஃபை பண்ணுவாங்க. இப்படி ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. இது போல் வேலைகள் ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க ஐஆர்ஜிசி. ஆக்சுவலாக 15க்கும் மேற்பட்ட ஹெவி யூஎஸ் மிசைல்ஸ் இருக்குல்ல, இதை சவுத்தில் கண்டெடுத்துருக்காங்களாம் ஈரானில். இந்த பங்கர் பஸ்டர் GBU-57 இருக்குல்ல, இதே ரெக்கவர் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ரிவர்ஸ் இன்ஜினியரிங்க எதை பேஸ் பண்ணி பண்ண போகிறாங்கன்னு இப்போ ஒன்று தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா? ஈரானுக்குள்ளே அமெரிக்கா போர் விமானம் விழுந்தால் அதை அமெரிக்காவே ஃபுல்லாக அழிச்சிடுது அப்படின்ற செய்தி வெளியே வந்துச்சுல, அது இதுக்கு தான். ஏன்னா இதெல்லாம் ஈரான் கிட்ட கிடைச்சா அவங்க இதை வச்சு என்ன வேணாலும் பண்ண முடியும். அடுத்தபடியாக அந்த டோஸ்கா ஷிப்பு, நிறைய பேர் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈரானோட கப்பலுங்க அது. அதை அமெரிக்கா சிறை பிடிச்சி வச்சிருக்குல்ல, அதில் இருக்க க்ரூ மெம்பர்ஸ் எங்களுக்கு வேணும், அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஈரான் வேறு கேட்டுகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. அமெரிக்கா இப்போ என்ன பண்ணியிருக்கு, ஒரு 6 பேரை மட்டும் விடுவிச்சிட்டாங்க. ஓகே, நீங்கள் 6 பேர் கிளம்பலாம் அப்படின்ட்டு. இன்னும் 22 பேர் அமெரிக்காவோட கஸ்டடியில் இருக்காங்க. மறந்துடாதீங்க மக்களே, ஈரான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா எப்போ அவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது ஒரு பஞ்சாயத்து ஒரு பக்கம் பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு அப்டேட்டு. உலக வாழ் யூத மக்கள் இருக்காங்களே, அவங்க சார்ந்து திரும்ப ஒரு பெரிய த்ரெட்டு எழுந்துச்சோன்னு பல பேரும் யோசிக்கிற மாதிரி தான் ஒரு அப்டேட் இப்போ ஒன்று கிடச்சிருக்கு. என்னன்னா, ஸ்க்ரீனில் ஒரு பர்சன் தெரியிறாப்புல கையில் கத்தியோடு, இந்த ஒரு பர்சன் பார்த்து விட்ட வேலை தான் நான் சொன்ன அந்த ஒரு கேள்வியோட காரணமாக அமைஞ்சிருக்கு. இந்த லண்டனில் இருக்கிற ஒரு தெருவுங்க, மக்கள்லாம் நடமாடிட்டு இருக்க ஒரு பொதுவான ஒரு தெரு. இந்த தெருவில் நடமாடிட்டு இருந்த 2 பேர், அந்த 2 பேரும் யூதர்கள். அந்த 2 பேரையும் அட்டாக் பண்ணியிருக்காப்புல. கத்தி எடுத்து சதக்குன்னு குத்தி அந்த காட்சி அவங்களுக்கு காட்ட விரும்பலை. அதெல்லாம் வெளியே வந்திருக்க அந்த காட்சிகள் வேறு. அவங்கள பயங்கரமாக படுகாயத்தை ஏற்படுத்தியிருக்காப்புல இந்த பர்சனு. 45 வயசான அந்த நபரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சஸ்பெக்ட்னு சொல்லிட்டு. என்ன குற்றச்சாட்டுனா, அட்டெம்ப்ட் மர்டர். ப்ரோ இது அட்டெம்ப்ட் மர்டர்னா ஏதோ டொமஸ்டிக் சார்ந்த விஷயம் மாதிரி தான் தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, தாக்குதலுக்கு ஆளாக இருக்க 2 பேர் யூதர்கள். இதை மைண்டில் வச்சுங்க. இப்போ பிரச்சனை பெருசாக போயிட்டு இருக்கிறதும் யூதர்களை மையப்படுத்தி, இன்னொரு பக்கம் ஈரானிகளை மையப்படுத்தின்னு போய்கிட்டு இருக்கு. ஸோ இங்கன்னா ஒரு சின்ன அட்டாக் இது போல் நடந்தாலும் அது உலகம் முழுக்க யூதர்களுக்கு எதிரான தாக்குதலை மட்டும் தான் பார்க்கப்படும். இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு. லண்டன் போலீஸ் எத்தனை சொல்லியிருக்காங்க, இப்போது டெரர் அட்டாக்னு சொல்லியிருக்காங்க. இது புரிஞ்சுங்க மக்களே, பயங்கரவாத அட்டாக்னு சொல்லியிருக்காங்க. இதை மெட்ரோபாலிட்டன் போலீஸ் என்ன சொல்கிறாங்க மேற்கொண்டு, இந்த கால்டர்ஸ் கிரீன் ஏரியா இருக்குல்ல, இங்கே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த தாக்குதலுக்கு உள்ளானவங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு 34 வயசு, இன்னொருத்தருக்கு 76 வயசாங்க, வயசான நபர் ஒருத்தர். இந்த 2 பேருக்கும் கத்தி குத்து விழுந்திருக்கு. 2 பேரும் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யூகேல அத்தாரிட்டிஸ் இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா பண்ணுறாங்க இப்போது, இதில் ஈரானுக்கு என்ன தொடர்பு இருக்கா? ஏன்னா சமீப காலமாக ஈரான் வெர்சஸ் யூகேன்னு பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு. யூகே அவங்களோட பேஸை அமெரிக்கா பயன்படுத்த கொடுத்தாங்களே, அதில் ஈரான் செம கடுப்பாச்சு. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு ஈரான் ஏதோ வேலையை பார்த்து விட்டு யூகேக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்த, ஒரு பிரச்சனையை தூண்ட, இது போல் வேலையை பார்த்துருக்கோன்னு இப்படிலாம் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யூகே முழுக்க ஒரு புதிய அதிர்வலையை இந்த விவகாரம் ஏற்படுத்தியிருக்கு. எங்கேயோ இருக்க ஒரு யூதருக்கு பிரச்சனை அப்படின்னா இஸ்ரேலில் இருக்கவங்க குரல் கொடுக்காம இருப்பாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. இஸ்ரேல் பிரசிடென்ட் இருக்கார்ல, ஐசக் ஹெர்சாக், இவர் என்ன சொல்கிறாரு, இந்த உலகம் கண்டிப்பாக முடிச்சுக்கணும். எதுக்கு எதிராக? இந்த யூத மக்களுக்கான வெறுப்பு இருக்குல்ல, இதை செய்கிற பல பேர் இருக்காங்களே, இந்த ஒருத்தர் இப்போ குத்தி வச்சிருக்கான் பாருங்க லண்டனில், இது போல் ஆட்களுக்கு எதிராக உலகம் முடிச்சுக்கணும். இந்த உலகம் நிறைய சிட்டிஸை உள்ளடக்குனது, குறிப்பாக லண்டன் மாதிரி புகழ்பெற்ற சிட்டிஸ்லாம் உள்ளடக்குனது. அப்போ ஏற்பட்ட சிட்டியில் ஓப்பன் ரோட்டில் வச்சு ஒருத்தர் இதை பண்ணுறா அப்படின்னா அவனுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வரும்? யூதர்கள் என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஒரு பக்கம் கொதிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எந்த கண்டனமும் வெளியே வராமல் இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு கொடுமையை பண்ணிவிட்டு இதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறோன்னு எந்த வார்த்தையை யார் பயன்படுத்தினாலும் அது ஏற்றுக்கொள்ளவே படாது. எப்படி நீ யூதர்ன்ற ஒரே காரணத்தை இதை போல பண்ணலாம் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. நாங்கள் எதிர்பார்க்கறது பிரிட்டிஷ் அரசோட கடுமையான நடவடிக்கை தான். அவங்க இந்த விஷயத்தை சும்மா விடக்கூடாது, பெருசாக இதை அப்ரோச் பண்ணணும். இந்த ஜூஸ் மக்கள் இருக்காங்களே, அதுவும் குறிப்பாக இங்கிலாண்டில் வந்துட்டு இருக்க ஜூஸ் ஆஃப் இங்கிலாந்து, அவங்கள ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. நீங்கள் இந்த ஆன்டிசெமிட்டிஸ் இருக்காங்களே, இவங்களை நீதி முன்னாடி கொண்டு வாங்க. இது போல் யூத மக்களுக்கு எதாவது கொடுமைப்படுத்துறவங்க சும்மா விடாதீங்க, நீதி முன்னாடி கொண்டு தண்டனை வாங்கி கொடுங்கன்னு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். எனக்கு இஸ்லாமியர்கள் மேலே எதிர்ப்பு, கிறிஸ்தவர்கள் மேலே எதிர்ப்பு, யூதர்கள் மேலே எதிர்ப்பு, அது இதுன்னு சொல்லிட்டு
எதிர்ப்புன்ற வார்த்தை உங்கள் மனசோடு இருந்து நீங்கள் அடுத்த கட்ட வேலையை பார்க்க போனீங்கன்னா ஓகே. உங்கள் அன்றாட வேலை குடும்ப குட்டியில் படிக்க வைக்கிறது அன்றாட வேலையை பார்த்துட்டு இருக்கிறது சொல்கிறேன். அதை விட்டுட்டு எங்கேயோ ஒரு நாட்டில் ஏதோ பிரச்சனைன்ட்டு இங்கே இருக்கிறாங்களே அந்த நாட்டோடு தொடர்புடுவங்கன்னு நினச்சிக்கிட்டு, இன்ஃபேக்ட் இவங்க நாட்டுக்கு போய் கூட இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களும் அந்த மார்க்கம் ஃபாலோ பண்ணாலும் மேபி இருப்பாங்க. அவங்கள இங்கே கொன்னாக்கா நான் சாதிச்சிட்டேன்ற மாதிரி ஒரு நினப்பு மனசில் விதைக்கிறாங்களே, அவனுங்களும் வெறி பிடிச்சவனுங்க தான், இதில் மாற்று கருத்தே இல்லை. எங்கேயோ யாரோ மேலே இருக்க கோவத்தை அப்பாவி மக்கள் மேலே காட்டுறாங்களே. ஏங்க யூதர்களும் மனுஷங்க தானே, அப்போ இவனை மட்டும் தனியாக பெருசாக பார்ப்பீங்க, இவங்களை மிருக லிஸ்ட்டில் சேர்த்து பார்ப்பீங்க. எல்லா மார்க்கத்தை சேர்ந்தோம் மனுஷன்னும் போது யூதர்களும் மனுஷங்க தான், அவங்கள மனுஷத்தன்மையோடு நடத்தி தான் ஆகணும். அவங்கள தாக்குறாங்களே இது மூடத்தனங்க. யூதர்களை மட்டும் சொல்லலை, சக மனுஷன் ஒரு மனுஷன் தாக்குறா அப்படின்னா இது போல சில விஷயங்களில் அவன் மூடத்தனத்தில் உச்சத்தில் இருக்கான்னு தான் சொல்ல முடியும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்கம் மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.